கதைப்போமா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட பேரு சுபா எழுதியிருக்கிற காத்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்ப வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். வார்டன் கம்பிகளை தட்டி சத்தம் எழுப்பினான். சந்திரமோகன் நிமிர்ந்தான். வா, உன்னை ஐயா கூப்பிடுறாரு. சிறை கதவு ஓசையுடன் திறக்கப்பட்டது. சந்திரமோகன் கல்தரையில் கையொன்றி எழுந்தான். சிறை அதிகாரி, உனக்கு எனக்கு விடுதலை, உன்னை விடுவிக்க சொல்லிட்டாங்க. இனிமேலாவது ஒழுக்கமா இரு, மறுபடியும் கொலை செய்யறேன்னு கிளம்பிடாத. அதிகாரி அவன் சொன்ன வாக்கியத்தை அவரே ரசித்து புன்னகித்தார். குண்டூசியால் பல் இடுக்குகளை சுத்தம் செய்தபடியே இனிமேலாவது நலோனாவால முயற்சி செய் என்று கையசைத்து வெளியேறச் சொன்னார். சந்திரமோகன் அந்த பழுப்பு காயத்தை பொறுக்கி எடுத்துக்கொண்டான். செய்யாத குற்றத்திற்கு 4 வருட சிறையில் அடைத்தீர்களே, இந்த 4 வருடங்களை எனக்கு யார் திருப்பி தரப்போகிறார்கள்? ஆத்திரத்துடன் கேட்க வேண்டிய கேள்விகளை அமைதியாகவும் அழுத்தமான குரலில் கேட்டான். காதம்பரியின் மொத்தத்திலிருந்து தன்னை மீட்டு கொண்ட போது பரமேஸ்வரனின் மூச்சு இறைத்தது. கின்னஸ் போட்டியில கலந்து கொள்ள போகிறோம். உன் வேகத்தை என்னால் சமாளிக்கவே முடியவில்லை என்றான் படுக்கையில் புரண்டு. காதம்பரி கலகலவென சிரித்தாள். இதுதான் 20க்கும் 50க்கும் இருக்கும் வித்தியாசம் என்று கண்களை சிமிட்டினாள். உங்கள் மனைவியோட இந்த மாதிரி அனுபவம் எல்லாம் கிடையாதா? அவள் ஒரு பூசணிக்காய், அவளை பற்றி ஏன் ஞாபகப்படுத்துகிறாய்? அதற்காக சந்தடி சாக்கில் நீ 20 நான் 50 என்று சொல்லிவிட்டாயே. நான் சொல்லவில்லை, உங்கள் நரை சொல்கிறது. 50ஆக இருந்தாலும் என்ன 20 வயது இளைஞனுடைய ஆசைகள் உங்களுக்கு போகவில்லையே என்ற அவள் பொங்கி சிரித்தாள். நீ கேட்டவுடனே உனக்காக கெஸ்ட் ஹவுஸை வாங்கி கொடுத்தேன் பார், அப்படித்தான் கேலி செய்வாய். கேலி இல்லை மை டியர், காதலில் இந்த சீண்டல் கூட இல்லாவிட்டால் எப்படி என்று காதம்பரி அவள் மூக்கில் தன் மூக்கை தேய்த்த போது பரமேஸ்வரின் செல்போன் சிந்தியது. அவளை நகர்த்தினான். போனை எடுத்து நம்பரை பார்த்தார். வீட்டிலிருந்து காதம்பரியை நிசப்தமாக இருக்கச் சொல்லி கையசைத்து விட்டு போனை இயக்கினார். ஹலோ, எங்க இருக்கீங்க என்ற அவர் மனைவியின் குரல். கிளைண்ட் வீட்டில், இதோ புறப்பட்டு கொண்டிருக்கிறேன். போனை அணைத்தான். காதம்பரியையும். கிருஷ்ணதாஸ் சுடுதண்ணியில் குளித்துவிட்டு பூஜை அறைக்குள் சென்று பூஜைகளை முடித்துவிட்டு, கடவுளே, எனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்க வேண்டும். கற்பூரம் கொளுத்தினார். கண்களில் ஒற்றிக்கொண்டான். வெளியே வந்து கடிகாரத்தை பார்த்தான். இரவு 9 மணி. போனை எடுத்தார். எண்களை தட்டினார். பரமேஸ்வர், எங்க இருக்கீங்க? காரில் என்று பதில் வந்தது. வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறேன். ஒரு அவசர வேலை, இங்க வந்து 10 நிமிடம் வந்துவிட்டு போக முடியுமா? முடியாது என்று பரமேஸ்வரரால் சொல்ல முடியாது என்று கிருஷ்ணதாஸிற்கு தெரியும். நகரத்திலேயே மிகப்பெரிய கிரிமினல் அட்வொகேட்டாக பரமேஸ்வர் கருதப்படலாம். ஆனால் கிருஷ்ணதாஸின் கம்பெனியில் அவர் சட்டக்குழு ஆலோசகர். அதற்காக மிகப்பெரிய தொகை மாதம் அவருக்கு போய்க் கொண்டிருக்கிறது. அவ்வளவு அவசரம் என்றால் வருகிறேன் என்றான் பரமேஸ்வர். டின்னர் என் வீட்டில் என்று கிருஷ்ணதாஸ் தொடர்பை துண்டித்தார். டின்னர் முடித்து பிரம்பு ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே கிருஷ்ணதாஸ் பேசினார். பரமேஸ்வர், என் மகனை தெரியும் இல்லையா? அஸ்வின் தானே? அமெரிக்காலிருந்து திரும்பி வந்துட்டானா என்றான் பரமேஸ்வர் பீடாவை மென்றபடியே. வந்துட்டான். வந்ததும் ஒரு சிக்கலில் மாட்டிவிட்டான். ஆபீஸில் ஒரு ஸ்டெனோவிடம் வலிந்திருக்கிறான். அது முற்றி போய் படுக்கறை வரை போய்விட்டது. பரமேஸ்வர் மென்று விளங்கினான். நானும் கூட இப்பத்தான் காதம்பரி வீட்டிலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா என்ன? அவள் வீடியோ எடுத்து வைத்துக்கொண்டு மிரட்டுகிறாள் என்று கிருஷ்ணதாஸ் சொன்னதும் பரமேஸ்வர் முகத்தில் மெல்லிய கோபம் வந்தது. பெண்களுடன் தொடர்பு தப்பு இல்லை, ஆனால் நம் கட்டுப்பாட்டில் அவர்களை வைத்திருக்க வேண்டும். வீடியோ எடுக்கும் வரை அனுமதிக்கலாமா? நடந்ததை மாற்ற முடியாது. அந்த பெண்ணின் முகவரி இது. அவளை பேசி கலற்றி விடுங்கள். பணம் பெரியதல்ல, ஆனால் அஸ்வினின் பேரில் ஆதாரம் எதுவும் மிச்சக்கூடாது. கிருஷ்ணதாஸ் ஊஞ்சிலிருந்து இறங்கினார். சந்திப்பு முடிந்தது என்று அர்த்தம். பரமேஸ்வரின் கார் அவர் வீட்டு காம்பவுண்டிற்குள் நுழைந்தது. போர்டிகோவில் நிறுத்தத்திற்காக வந்தது. காரிலிருந்து இறங்கினார். நிமிர்ந்து சிட்டோட்டை பார்த்தார். மாடியில் கைப்பிடியில் சுவற்றை பற்றியபடியே அபிதா நின்றிருந்தாள். பரமேஸ்வரின் ஒரே மகள். கல்லூரி படிப்பில் இறுதி செமஸ்டரில் இருந்தாள். பரமேஸ்வரன் கார் ஒலி கேட்டதுமே பால்கனிக்கு ஓடி வந்து விட்டாள். ஹாய் டேட்,
என்று சிரித்துக்கொண்டே கையசைத்தவனின் சிரிப்பு சட்டென்று உறைந்தது. டாடி, என்ன இது என்று காரை காட்டினாள். காரின் பின் கண்ணாடியில் அவள் பார்வை பதிந்திருந்த இடத்தை பரமேஸ்வர் பார்த்து அதிர்ந்தார். ஐ ஹேட் செக்ஸ் வித் காதம்பரி என்ற வெள்ளிற எழுத்துக்கள் பின் கண்ணாடியில் மின்னின. பரமேஸ்வர் மின்சார சாட்டையால் தீட்டப்பட்டவர் போல் திடுக்கிட்டார். நடுக்கத்தில் பற்கள் கிடுகிடுத்தன. எழுத்துக்கள் அழகாக கோர்த்து ஒட்டப்பட்டிருந்தது. அப்படி ஒட்டுவதற்கு குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது ஆயிருந்திருக்கும். யார் இதை செய்திருப்பார்? காரை கெஸ்ட் ஹவுஸிலிருந்து நிறுத்தியிருந்த போதுதான் ஒட்டியிருக்கப்பட வேண்டும். கார் அலுவலகத்திலோ கிருஷ்ணதாஸின் இல்லத்திலோ வாட்ச்மேன்கள் உண்டு. யார் டாடி காதம்பரி? காதம்பரி அப்படி யார் என்று எனக்கு தெரியாது. எவனோ ஒரு பொறுக்கி இப்படி ஒட்டியிருக்கிறார். பரமேஸ்வரின் குரல் கிடுகிடுத்தது. வேகமாக நடந்து அந்த எழுத்துக்களை கிழித்து எடுக்க பார்த்தான். முடியவில்லை. எழுத்துக்கள் கண்ணாடியின் உட்புறத்திலிருந்து ஒட்டப்பட்டிருந்தன. அப்படியானால் காருக்குள் ஒருத்தன் திருட்டுத்தனமாக நுழைந்து ஒட்டியிருக்கிறான். டிரைவரை அனுப்பிவிட்டு தானே காரை ஓட்டிச் சென்றது காதம்பரியை சந்திக்கத்தான். டிரைவர் இல்லாத நேரமாய் காருக்குள் நுழைந்து யார் செய்திருக்க முடியும்? காதம்பரியா என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே, என்னங்க உங்களுக்கு போன் என்று சொல்லிக்கொண்டே அவர் மனைவி கார்லெஸ் போனை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். அவள் அந்த கன்றாவியை பார்த்துவிடக் கூடாது என்று பரபரப்பாக அவன் அவளை நெருங்கினான். யாருங்க காதம்பரி? காதம்பரியாம். ஆமா, போன்ல காதம்பரி தான் பேசுகிறேன் என்று சொன்னாள். போன் ரிசீவரை வெடுக்கென்று பிடுங்கினான். காதம்பரிக்கு எவ்வளவு திமிர் வந்து விட்டதா? ஹலோ என்று ரிசீவரை குறைத்தான். ஹாய் கிரிமினல் லாயர் என்ற ஒரு ஆண் குரல். காதம்பரியின் செக்ஸியான குரலை எதிர்பார்த்து வந்தாயா? யார் நீ? ஸ்டிக்கர்மேன். தொடர்பு அருந்தது. நான்சென்ஸ் என்றார் பரமேஸ்வர். எவனோ திமிர் பிடித்தவன். திமிர் பிடித்தவன் பெயர் காதம்பரியா? ஐயோ, பேசினது ஆண், பெண் இல்ல. என்னிடம் பேசினது ஒரு பெண் குரல் தான். அழகான காதம்பரி என்று சொன்னாலே. அவன் எவனோ கிறுக்கு பையன். பிராக்டிக்கலா ஜோக் செய்வதா நினைச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான் என்றான் பரமேஸ்வர். டாடி, இதை நம்ம இப்படியே விடக்கூடாது. உடனே போலீஸ்க்கு சொல்லுங்க என்று மூச்சிறைக்க வந்து இறங்கினாள் அபிதா. போலீஸ்? எஸ், போலீஸ் என்று பரமேஸ்வர் சற்று தடுமாறினான். டோன்ட் வரி, இதை நான் கவனிச்சுக்கிறேன். சரி வாங்க சாப்பிடலாம், உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்றாள் மனைவி. இல்லை ஜானகி, கிருஷ்ணதாஸை சந்திக்க போயிருந்தேன். அங்கேயே டின்னர் முடிச்சு விட்டேன். பரமேஸ்வர் பேச்சு திசை மாறியதே என்று வெகுவாக சந்தேகப்பட்டார். ஆனாலும் காதம்பரி என்ற நெஞ்சுக்குள் ஒரு வண்டு குடைய ஆரம்பித்தது ஜானகிக்கு. பரமேஸ்வர் காரில் உள்விளக்குகளை போட்டார். பின் இருக்கையில் மண்டியிட்டு அமர்ந்தான். கத்தியால் அந்த ஸ்டிக்கரை எழுத்துக்களை ஒவ்வொன்றாக சுரண்டி எடுக்க துவங்கினான். லட்சமாக சொத்துக்கள் வைத்திருந்தாலும் எந்த வேலைக்காரனையும் நம்பி இந்த பொறுப்பை கொடுக்க முடியாது. இரவு தூக்கம் முற்றிலும் வீணாகிவிட்டது. காதம்பரியை இப்படி செய்தால் காதம்பரிக்கு எவ்வளவு துணிவு வந்துவிட்டது. அவளுக்கு தனியாக ஒரு வீடு வாங்கி தரும் அளவிற்கு மயங்கி விட்டதாக காட்டிக் கொண்டிருக்க கூடாதோ? செல்போன் சினுங்கியது. தூங்கவில்லையா என்று சிரித்தது மறுமுனை. யார் நீ? அணுகுண்டு. இன்றைக்கு தூங்கிவிடு நண்பா, நாளைக்கு இதைவிட மோசமான நிலையில் தூக்கமே வராது. ஏய் என்று கூறுவதற்குள் மறுமுனை அருந்துவிட்டது. பரமேஸ்வரன் அடி வயிற்றில் முதல் முறையாக அச்சம் குப்பிளித்தது. அவனுடைய பல வருட வக்கீல் வாழ்வில் எத்தனையோ எதிரிகளை சந்திருக்கிறார், சமாளித்தும் இருக்கிறார். அதெல்லாம் தொழில் முறையில் எழுந்த சவால். ஆனால் இந்த ஸ்டிக்கர் மேன் முகம் தெரியாத எதிரியாய் ஒளிந்திருக்கிறான். அடுத்த தாக்குதல் எங்கிருந்து எப்படி வரும் என்றே புரியாத குழப்பம். மகள் அபிதாவை எப்படியாவது சமாளித்து விட்டார். ஆனால் அவள் மனைவி ஜானகியை சமாளிக்கும் முன்பு உப்பு தண்ணீர் குடித்து விட்டார் போல் இருந்தது. மறுநாள் பரமேஸ்வர் தன் அலுவலகத்தில் ஸ்டெனோவிடம் ஒரு கடிதம் எழுதுமாறு சொல்லிக் கொண்டிருந்த போது போன் ஒலித்தது. ஹாய் பரமேஷ், சௌக்கியமா? அதே ஆண் குரல். ஏய், யார் இது? அவன் குரலில் இருந்த ஆத்திரத்தை அங்கே நின்ற ஸ்டெனோவை நிமிர வைத்தது. அவளை வெளியேறும்படி கையசைவாலே சொன்னார். நான் யார் என்று விளக்கமாக சொல்ல இது நேரமில்லை. ஏனென்றால் உனக்கு வீட்டிலிருந்து போன் வர வேண்டியிருக்கு. மனைவியோடு பேசி முடி. தொடர்பு துண்டிக்கப்பட்டது. சில நொடியிலேயே போன் ஒலித்தது. மறுமுனையில் மனைவி. உடனே வீட்டுக்கு வாங்க என்று அவன் குரலில் கோபமும் அழுகையும் ஒலித்தது. பரமேஸ்வர் அவசரமாக எழுந்தார். பரமேஸ்வர் வீடு படுக்கறையில் மெல்லிய ஏசி.
டெலிவிஷன் ஆன் செய்யப்பட்டது. டிவிடி இயக்கப்பட்டது. மனைவியின் அருகில் நகத்தை நுனியாய் கடித்துக்கொண்டே பரமேஸ்வர் உட்கார்ந்திருந்தார். தொலைக்காட்சியில் திரையை பார்த்தார். இருட்டில் 2 வெளிச்ச புள்ளிகள் பெரிதாக ஒரு கார் காட்சிக்குள் உள்ளே நுழைய, காரின் முன்விளக்கு வெளிச்சத்தை தவிர்த்தது. கேமரா கதவருகில் முகாமிட்டது. கதவை திறந்தது. பரமேஸ்வர் இறங்கினார். சிறு சென்ட் பாட்டில் எடுத்து சட்டைக்குள் பூசிக்கொண்டார். கேமரா அவரை தொடர்ந்தது. காதம்பரிக்காக அவர் வாங்கி கொடுத்த கெஸ்ட் ஹவுஸின் முகப்பில் கேமரா இருந்தது. பரமேஸ்வரின் அடிவயிற்றில் தவளைகள் தவின. கதவு திறக்க காதம்பரி அங்கு நின்றிருந்தாள். அவளை பார்த்ததும் அவள் முகம் குபீர் என்று பூத்தது. ஒரு தாவு அவரை அணைத்து கொண்டாள். பரமேஸ்வர் அவள் கன்னத்தில் முத்தமிட்டு அணைத்தபடி உள்ளே நகர கதவு சாத்திக் கொண்டது. தொலைக்காட்சி திரையின் வெளிச்சம் குறைந்தது. பளிரென்று எழுத்துக்கள் உயிர் பெற்றன. இந்த கேசட்டின் தொடர்ச்சியை பார்க்க விருப்பமா? நாளை வரை காத்திருங்கள். அன்புடன் நான். என்ன அர்த்தம் இதற்கு? மனைவியின் குரல் பல டெசிபல்கள் உயர்ந்தன. ஜானு, இதெல்லாம் பொய். உங்க கார் பொய்யா? இல்ல உங்க முகம் பொய்யா? அந்த பெண்ணிற்கு முத்தம் கொடுத்தது பொய்யா? அப்படித்தானே? பரமேஸ்வர் அவளை அயராமல் பார்த்தார். என் முட்டாள் மனைவியை, இன்றைக்கு சினிமாவில் என்னென்னவோ டெக்னிக் வந்துவிட்டது. நான் வேறு எங்கு போவதை வீடியோ பதிவு செய்து யாரோ ஒரு பொண்ணுடன் இருப்பது போல் சேர்த்திருக்கின்றனர். யார் அவர்? யார் என்று நானும் தேடிக்கொண்டிருக்கிறேன். அவர் பற்கள் நரநரத்தன. இதையெல்லாம் நம்பாத காதம்பரி என்று யாரும் எனக்கு தெரியாது. உன்மேல் சத்தியம். அவர் மனைவி ஜானகி அவரை நிமிர்ந்து பார்த்தாள். சத்தியம் செய்வதாயிருந்தால் என் மீது செய்யாதீர்கள். நம் மகள் அபிதா மீது சத்தியம் செய்யுங்கள். பரமேஸ்வர் அதிர்ந்தார். அபிதாவின் மீது அவருக்கு உயிர் என்று அவளுக்கு தெரியும். இப்படி மடக்கி விட்டாளே. அவருடைய தொழிலையே மடக்கப்பட்ட சந்தர்ப்பங்களை கண்டு மிரண்டு போகாதவர் இப்போது எதற்கு இந்த மிரட்சி? அபிதா மீது சத்தியம் செய்தால்தான் நம்புவாய் என்றால் உனக்கு என் மீது சந்தேகம் அழுத்தமாய் விழுந்திருக்கிறது. அபிதா மீது சத்தியம் செய்தாலும் அந்த சந்தேகம் தீரப்போவதில்லை. அப்பேற்பட்ட சத்தியம் செய்ய நான் தயாரில்லை. குரலில் கோபத்தை சேர்த்து கொண்டு கண்களில் எரிச்சலை காண்பித்தார். அவளுடைய பிரதிபலிப்புக்காக காத்திருக்காமல் வெளியேறினான். காரில் பயணம் செய்த போது செல்போனை பயன்படுத்தி காதம்பரியை பிடித்தார். காதம்பரி, இன்னும் 1/2 மணி நேரத்துல நீ ஹோட்டல் பாண்டியனில் இருக்க வேண்டும். உன்னுடன் நான் பேச வேண்டும் என்று அவள் பதில் சொல்லும் முன் தொடர்பை துண்டித்தார். ஹோட்டல் பாண்டியன். கிரிமினல் அட்வொகேட் பரமேஸ்வருக்கு என்று நிரந்தரமாக அங்க ஒரு சூட் எடுத்திருக்கிறார் கிருஷ்ணதாஸ். இதுவரை சில முக்கியமான கிளைண்டுகளுக்கு மட்டும் அந்த அறையை பயன்படுத்தியிருந்தார் பரமேஸ்வர். முதல் முறையாக அவருடைய தனிப்பட்ட உபயோகத்திற்காக வந்திருக்கிறார். அவருக்கு எதிர் நாற்காலியில் அமர்ந்திருந்தாள் காதம்பரி. தொலைக்காட்சியில் அந்த வீடியோ படம் ஓடி முடித்தது. காதம்பரி குளிரூட்டும் கருவிகளால் பயனின்றி நிறைய வேர்த்திருந்தாள். கண்களில் அச்சம், குழப்பம். சத்தியமாக இந்த வீடியோ எப்போது எடுத்தப்பட்டது, யார் எடுத்தாங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியாது. என்னை நம்புங்க. அவள் குரல் நடுங்கியது. உன் அனுமதியின்றி, ஒத்துழைப்பில்லாமல் வேறு யாராலும் இப்படி அந்தரங்கமாக எடுக்க முடியாது. பரமேஸ்வர் அதிரடி குரலில் கேட்டார். யார் மீது வேண்டாலும் சத்தியம் செய்கிறேன். எனக்கு தெரியாது. சத்தியம். பரமேஸ்வர் நக்கலாக சிரித்தார். என் சத்தியத்திற்கே இங்கு விலை போகவில்லை. உன் சத்தியங்களை நயா பைசா கூட கிடைக்காது. அவர் குரலை பறிப்பது போல் செல்போன் ஒலித்தது. எண்களை பார்த்தார். அவருக்கு பழக்கமில்லாத ஒரு தொலைபேசியிலிருந்து இந்த கால் வருகிறது என்பது புரிந்தது. ஹாய் பரமேஷ். காதம்பரியும் படம் பார்த்தாளா? அந்த ராஸ்கல் தான். பரமேஷ், அந்த பெண்ணை போட்டு குடையாத. பாவம், காதம்பரிக்கு எதுவுமே உண்மையிலேயே தெரியாது. உனக்கு முழு கேசட்டு வேணுமா? யார் நீ? ஒரு வியாபாரி. கேசட்டை நீ வாங்கி கொள்கிறாயா அல்லது தனியார் சேனல் எதற்காவது விற்று விடட்டுமா? ஏய். பரமேஸ்வரின் படுக்கை அறை தலைப்பு கூட நன்றாயிருக்கும்ல. உனக்கு என்ன வேண்டும்? ஏன் என்னை இப்படி தொந்தரவு செய்கிற? பணம். எவ்வளவு வழக்குகளில் பொய்யை உண்மை போல் தோற்றம் செய்து சம்பாதித்திருப்பாய். அதிலிருந்து கொஞ்சம் பணம். எவ்வளவு? 25 லட்சம். வாட்? உனக்கு என்ன பைத்தியமா? அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? பணமா கௌரவமா? 2 லட்சம் தருகிறேன். என்னுடைய சேமிப்பு அவ்வளவுதான் இருக்கு. 25 எங்க இருக்கு? 2 எங்க இருக்கு? என்னால் அதற்கு மேல் தர முடியாது. முதல் தடவை என்பதால் ஒத்துக்கொள்கிறேன். பணத்தை நாளைக்குள் தயார் செய். ஒரிஜினல் கேசட்டுடன் நான் சொல்லும் இடத்திற்கு நீ வர வேண்டும் என்று பரமேஸ்வர் சொன்னதும் அவன் வாய் விட்டு சிரித்தான். என்ன கிறுக்கன்னு நினைச்சியா? நீ சொல்ல இடத்திற்கு வந்து மாட்டிக்கொள்ள. எங்கே சந்திப்பது என்பதை நாளைக்கு நான் சொல்கிறேன்.
சிரித்துக்கொண்டே எதிர்முனை தொடர்பை அருந்தது. என்னவாம் என்றாள் காதம்பரி. ஒண்ணுமில்ல என்று அச்சிட முடியாத வார்த்தையில் ஆத்திரப்பட்டார் பரமேஸ்வர். மறுநாள் அபிதா கல்லியிலிருந்தே சிரித்து கொண்டு வெளியே வந்தாள். காரில் ஏறி அமர்ந்தாள். தோழிகளுக்கு கையசித்து விட்டு காரை நகர்த்தினாள். காரை வெகுவாக ஓட்டுவது அவளுக்கு மிகவும் பிடிக்கும். எந்த போலீஸ்காரரும் தடுக்க நிறுத்த முடியாது. அப்படியே நிறுத்தி மாட்டினாலும் கிரிமினல் லாயர் பரமேஸ்வரனின் மகள் என்ற துருப்பிச்சீட்டு அவளிடம் மரியாதையை காட்ட வைத்துவிடும். கார் சீறிக்கொண்டு விரைந்தது. கடற்கரை சாலையில் கார் நுழைந்த போது பின்னால் ஏதோ அசைவது தெரிந்தது. உலோக வட்டம் அவளுடைய பின்னால் கழுத்தில் பதிந்தது. அபிதா குரல் அமைதியாக வந்தது. கண்ணாடியை திருப்பி பின்னால் இருந்தவன் முகத்தை அவள் பார்த்தாள். கன்னத்தை மறைத்து தாடி ஒட்டி இருந்தது. கண்கள் மறைத்து கருப்பு கண்ணாடி அணிந்திருந்தான். தாடிக்குள் இருந்த உதடுகள் புன்னகைக்க வளைத்தன. அபிதா, உன் கழுத்தில் பதிந்திருப்பது ஒரு ரிவால்வர் முனை. நீ புத்திசாலி கிரிமினல் லாயரின் மகள். அதனால் நைஸாக போனை எடுத்து அப்பாவின் எண்களை அழுத்தி அவரை பதறச் செய்யலாம். காரை எங்காவது கொண்டு இடித்து என்னை நிலை குலைக்கலாம். என்னும் என்னென்னவோ செய்யலாம். அதற்கு பதிலாக எனக்கு நீ சில மணி நேரங்கள் மட்டும் செலவு செய்தால் போதும். உனக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் நானே திருப்பி கொண்டு போய் விடுவேன். அவன் குரல் அன்பாக இருந்தது. அபிதாவின் முதல் உணர்ச்சி அச்சம், அடுத்த உணர்ச்சி விரைப்பு. கடைசியாக அவன் பேசி முடித்தது எல்லாம் அடங்கி அவன் சொன்னதில் ஒரு ஆர்வம் கூட வந்துவிட்டது. யார் நீ என்றாள். என் பெயர் சந்திரமோகன். என்னை பற்றி மிச்ச விவரங்களையெல்லாம் உடனே கேட்காதே. இப்போது என்னால் சொல்ல முடியாது. அப்பிறகு உனக்கு ஆர்வம் இருக்காது. எப்போது கேட்க வேண்டும்? இன்னும் 3 மணி நேரம் கழித்து. அதுவரை நான் இப்படியே கார் ஓட்டி கொண்டிருக்க வேண்டுமா? இல்லை, நம் ஹோட்டல் ஒன்றுக்கு போகிறோம். அங்கு ஒரு அறை எடுத்திருக்கிறேன். அபிதாவின் முகம் சுருங்கியதை பார்த்து அவன் புன்னகைத்தான். என்னை பற்றி தவறான கற்பனையை வளர்த்து கொள்ளாதே. நான் கண்ணியமானவன். அந்த அறையில் நாம் காத்திருக்கிறோம். நமக்கு பொதுவான ஒரு நண்பர் வருவார். அவர் வந்த போது நீ புறப்படலாம். நீ சொல்லுபடியெல்லாம் நான் செய்யவில்லை என்றால்? அபிதா சவால் விடும் குரலில் கேட்டாள். நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேனே, நீ புத்திசாலி, சாமர்த்தியசாலி. உன்னை என்னால் அடக்க முடியாது, கட்டுப்படுத்தவும் முடியாது. நீ நினைத்தால் தப்பிக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை. என்ன விஷயம்? யாரை பற்றி சொல்கிறேன், அப்புறம் நீயே முடிவு செய். யாரை பற்றி? கிரிமினல் லாயர் பரமேஸ்வரை பற்றி. அப்பாவை பற்றி என்ன? அவள் குரல் கூர்மையாக வந்தது. உன் அப்பாவுக்கு உன்னால் ஆபத்து என்றால் ஒத்துக்கொள்வாயா? மாட்டேன். அப்படியானால் மேற்கொண்ட எதுவும் கேட்காமல் வா. நீ கேட்டால் பரமேஸ்வருக்கு ஆபத்து வந்துவிடும். அவள் கழுத்தில் பதிர்ந்த ரிவால்வரை கூட அவன் விலக்கிவிட்டான். அபிதாவிற்கு ஆச்சரியமாயிருந்தது. என்ன ஹோட்டல் என்றாள். பரமேஸ்வர் டிரைவரை தவிர்த்திருந்தார். 20 நிமிடங்களுக்கு முன்பால் ஒரு போன் வந்தது. அவன்தான் பேசினான். ஹாய் பரமேஷ், பணம் ரெடியா? ரெடி. இன்னும் 15 நிமிஷத்துல ஹோட்டல் கன்யாவில் உன்னை எதிர்பார்க்குறேன். தனியாவா? போலீஸ் அல்லது இல்லை வேற சாகசம் செய்ய பார்த்த? கேசட் தனியார் சேனலுக்கு போவதை தவிர்க்க முடியாது. ஹோட்டல் கன்யாவில் பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு பணப்பெட்டியை எடுத்துக்கொண்டான். அவன் குறிப்பிட்ட அறைக்கு என்னை தேடி போனான். அவன் யார் என்று தெரிந்து கொள்ள ஆர்வம் அவனை செலுத்தியது. கேசட் கைக்கு வந்ததும் அவனை எப்படியாவது கையும் களவுமாக பிடித்து விட வேண்டும் என்று தீர்மானத்தில் இருந்தான் பரமேஷ். சந்திரமோகன் அறைக்குள்ளார இருக்கிற அபிதாவை பார்த்து பரமேஷ் வந்து என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறதான் நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அதுதான் நடக்கல. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு கதையை தொடர்ந்து என்னுடனே பயணிங்க. அடுத்த பகுதி வரையும் காத்திருக்கலாம். நன்றி, வணக்கம்.